வணக்கம் நேயர்களே. கடலில் 45 நாட்களாக உணவு தண்ணீர் ஒன்றும் இல்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்ற தகவல்கள் இப்பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது. 45 நாட்களும் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் இருந்த இவர்கள் கடுமையான சிரமங்கள் மத்தியில் அந்த கப்பலில் இருந்திருக்கின்றார்கள். இந்த கப்பல் எங்கிருந்து வந்தது, என்ன நோக்கத்திற்காக வந்தது என்பது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த கப்பல் நிறுவனத்திற்கு, அதாவது இந்த கப்பலுக்கு சொந்தமான நிறுவனமும் அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பானவரும் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பான நாடும் இப்பொழுது இந்த கப்பல் தொடர்பான ஊழியர்களை கைவிட்ட ஒரு பரிதாப நிலை இருக்கின்றது. அந்த நிறுவனம் கப்பலை கைவிட்ட நிலையில், ஊழியர்களையும் அவர்களை கவனிக்காமல் விட்ட நிலையில், கப்பலுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள், மாலுமிகள் அத்தனை பேரும் 45 நாட்களாக, கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக உணவு தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக இதை அறிந்த வேறு துறைமுகத்தினர் அவர்களுக்கு இரவு நேர உணவை மட்டும் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததால் இரவு நேர உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார்களாம். மற்றபடி அவர்களுக்கான அடிப்படை தேவைகளோ உடைகள் கூடவோ அங்கு பரிமாறக்கூடிய வசதிகள் இல்லை. எனவே இதனால் மிகவும் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 8 இந்தியர்கள் உட்பட பல மாலுமிகளுடன் வந்த ஒரு கப்பல் பழுது காரணமாக கோர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த கப்பலில் பணியாளர்கள் கூட திரும்பி சென்று விட்டார்களாம் கப்பல் பழுதானவுடன். ஏனென்றால் அந்த கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமானவர்கள் சரியான ஊதியத்தை ஊழியர்களுக்கு வழங்கவில்லை என்ற அடிப்படையில் அவர்கள் தாங்கள் அந்த கப்பலை பழுது பார்க்க மாட்டோம், பயணிகளை மீட்க மாட்டோம் என்று சொல்லி ஊழியர்களும் கைவிட்ட நிலையில் கப்பலுக்கு உரிமை கொடுக்கின்ற உரிமையாளர் சரியான ஒரு பதிலை வழங்காமல் அவரும் மௌனமாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே தனியாட்களுடைய கப்பலை நம்பி பயணிகள் பயணம் செய்வது எவ்வளவு அபாயகரமானது என்பதை நாங்கள் இந்த செய்தியூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியை நான் சொல்லுகின்ற பொழுது நம் உறவுகள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற சம்பவம் என் கண்முன்னே வந்து நிற்கின்றது. ஆஸ்திரேலியாவிற்கு படகு மூலம் சென்றவர்கள் அங்கீகரிக்கப்படாத முகவர்களை நம்பி அவர்கள் எந்த படகு யாருடையது, உண்மையிலேயே இது அங்கீகரிக்கப்பட்டதா என்ற விடயங்கள் கூட தெரியாமல் பெருந்தொகை சொத்துக்களை, பணங்களை கொடுத்து ஆஸ்திரேலியாவிற்கு செல்வதாக கூறி பல உறவுகள் கடலுக்குள்ளேயே மாயமான சம்பவங்களை நாங்கள் எங்கள் உறவுகளூடாகவே பார்த்திருக்கின்றோம். பலர் எங்கு சென்றார்கள் என்றே தெரியாது. பலர் சரியான முறையில் ஆஸ்திரேலியா போய் சேர்ந்தார்களா என்பதும் தெரியாது. எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் பிடிபட்டு வதை முகாம்களில் இருக்கின்றார்கள், சிறைகளில் உள்ளார்கள் என்பதை தெரியாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை கேட்டால் தெரியும். அந்த சூழ்நிலையில் இதற்கெல்லாம் காரணம் ஒரு நிறுவனத்திடம், அங்கீகரிக்கப்படாத நிறுவனத்திடம் அல்லது தனியாட்களுக்கு சொந்தமான கப்பல்களில் சிறு படகுகளில் நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளுகிற பொழுது இவ்வாறான அவல நிலைகளை சந்திக்க வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதுதான் இங்கும் நடந்தது. பாருங்கள், அந்த ஊழியர்களுக்கு கப்பல் நிறுவனம் சரியான ஊதியத்தை கொடுக்காததால் கப்பல் பழுதானவுடன் அதை திருத்தாமல் அப்படியே அவர்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் ஒரு மனித நேயம் என்பது ஒரு துளியேனும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அப்பொழுது தேவையாக இருந்தது தங்களுடைய ஊதியம், நிறுவனம் வழங்கவில்லை. தங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவர்கள் இருந்தால் என்ன, அப்படியே கடலுக்குள் இருந்தால் என்ன. 45 நாட்களாக அந்த 8 இந்தியர்கள் வேறு நாட்டவர்களும் அதில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. எனவே மாலுமிகள், பயணிகள் எல்லோருமே இந்த அவலநிலையை சந்தித்த துயரம் இடம்பெற்றிருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில். எனவே உறவுகளே, எங்களுடைய ஒவ்வொரு கணமும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.